வணக்கம் ஓவியா. அதாவது தற்பொழுது நீங்க கூறிய போல இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகின்றது. முக்கிய தலைவர்கள், தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். மத்திய அமைச்சர் எல் முருகன், அதுபோல பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, வானதி ஸ்ரீனிவாசன், கேசவநாயகன், மேல்நிலை பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மற்றும் சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோருடன் இந்த ஆலோசனையானது மத்திய உள்துறை அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் தற்பொழுது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பாஜகவை பொறுத்தவரையில் வட இந்திய மாநிலங்களில் அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டியிருப்பது போல தென்னிந்திய மாநிலங்களில், குறிப்பாக தமிழகத்திலும் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று அவர்கள் பாஜக துடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த தேர்தலானது ஒரு முக்கியமான சட்டமன்ற தேர்தலானது முக்கியமான ஒன்றாக பாரதிய ஜனதா கட்சிக்கு பார்க்கப்படுகின்றது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் அவர்கள் அதிமுகவுடன் இணைந்து போட்டியிடுவார்கள் என்று தகவலானது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பாஜக இடையே கூட ஒரு சுமூகமான ஒரு அரசியல் பிணைப்பு இல்லை என்கின்ற ஒரு கருத்தும் நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் எப்படி இந்த கூட்டணி அமைத்து எந்த மாதிரியாக போட்டியிடுவது, கூட்டணி அமைக்கப்பட்டால் யார் யாருடன் கூட்டணி இருக்கும், மேலும் சில கட்சிகள் இதில் இணையுமா, இவர்களுடைய கூட்டணியில் இணைவார்களா, அது மட்டுமல்லாமல் தொகுதி பங்கீடு, இடப்பங்கீடு என்பது தொடர்பாக பல்வேறு விவகாரங்கள் இருக்கின்றது. எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, யார் யாருக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கீடு செய்வது என்பது தொடர்பாக பல முக்கியமான விவகாரங்கள் தற்பொழுது விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் தேர்தல் களமானது சூடுபடுத்தக்கூடிய, தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபடுத்தக்கூடிய சூழ்நிலையில், தேர்தல் நெருங்கிக் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதற்கான அனைத்து கட்ட ஏற்பாடுகளும் ஒவ்வொரு கட்சியும் தொடங்கியிருக்கின்றார்கள். நாம் பார்த்தது போல பாஜகவும் தென் மாநிலங்களில் தமிழகத்தில் மிகவும் முக்கியமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் அவர்கள் அடுத்தடுத்த நகர்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் பாஜக தற்பொழுது அவர்களுடைய தலைவர்களை அழைத்து தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் பாஜக தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தபோதிலும் மற்ற முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். எனவே அடுத்த கட்டமாக இந்த தேர்தல் களத்தை எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பாகத்தான் தற்பொழுது முக்கியமாக இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓவியா, தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மித்ரன்.